சிம்மராசி என்பர்களே, நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மராசி என்றாலே ஒரு கம்பீரம். நம்மளுடைய பொருளாதாரங்கள் தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள். பொருளாதாரம் தன்னிறைவுனா என்ன? கேட்ட காசு கிடைக்கணும், மனசுக்கு நிறைவான வருமானம் இருக்கணும். சிம்மராசி என்பவர்கள் நிறைய சஃபரிங் உண்டு, ஹெல்த் வைஸ் சஃபரிங் பண்ணுறாங்க, சில தொந்தரவுகள் அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் கூட பொருளாதாரத்துக்குங்கிற மாதிரியான சிக்கல்கள் இல்லை, பொருளாதார சிக்கல் இல்லை. இந்த மாதத்துடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு அருமையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேர். யார் அப்படின்னா பகவான் செவ்வாயும் பகவான் சுக்கிரனும். நம்ம ஒர்க் நேச்சர் அதிகமாகும், ஒர்க்கோடைய நம்ம டைட் ஷெட்யூல்டு ஆகும். டைட் ஷெட்யூல்டு எதற்காக அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், அதே மாதிரி நம்மளுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும். இதற்காக நம்ம அதிகமாக உழைப்போம், அதிக நேரம் உழைப்போம். அந்த உழைக்கும் பொழுது உடல் சௌரியங்கள், அசௌரியங்கள், அசதிகள் வரும். இதுதான் அஷ்டம சனி, வேறு ஒன்றுமே கிடையாது. நவம்பர் மாதம் செலக்டிவான இன்கம் கண்டிப்பாக சிம்மராசிக்கு வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. வியாபாரம் நல்லா இருக்கும்ட்டீங்க, வியாபாரம் அமோகமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும், அதுவும் முன்னேற்றங்கள். எந்த சூழ்நிலையுமே எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டியை ஆண்டவன் நமக்கு பொதுவாக சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு காரணம் சூரியன், பிரகாசமான கிரகம். எனவே இந்த காலகட்டம் மிகச்சிறந்த எல்லா விதமான சுகங்களையும் பெறுவீர்கள்.